ஒரு கோஸ்டிங்கில் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன மாதிரியான எமோஷனல் ட்ராப்பை விக்டிம் கிட்ட உருவாக்குவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 57 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 56 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரிஸ் ஆஃப் வீடியோ பார்க்கணும்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ மக்களே, லாஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டிங்கை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். சப்போஸ் லாஸ்ட்டு பார்ட்டை பார்க்கலனா அந்த பார்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து இந்த கோஸ்டிங் வந்து எப்படி வந்து விக்டிமை பாதிக்கும், எதனால் நார்சிஸ்டிக் பீப்புள் கோஸ்ட் பண்ணுறாங்க, அண்டு இதை பற்றின இன்னும் ரொம்ப டீட்டெயில்டான நிறையா விஷயத்த சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து பேசணும். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் தான். கோஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு எமோஷ்னல் ட்ராப் வந்து அவங்க வந்து வைப்பாங்க. அந்த எமோஷ்னல் ட்ராப்பை எப்படி வந்து ஒரு விக்டிம் ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரியான எமோஷ்னல் ட்ராப் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோஸ்டிங் நிறையா காரணத்துக்காக நார்சிஸ்டிக் பண்ணுவாங்க. ஆனால் அதிலே ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு சப்ளை கிடச்சிச்சின்னா உங்களை கோஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களை வந்து லவ் பாயிங் பண்ணாங்க, டீவேல்யூ பண்ணாங்க, டிஸ்கார்டுன்றது தான் கோஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கார்டுன் போது அவங்களுக்கு வேறு ஒரு சப்ளை கிடச்சிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் தேவையே இல்லைன்ற போது உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பில் கோஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஷரே கொடுக்காம டக்குன்னு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மூவ் ஆகிறது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் எப்போ உங்களை டீவேல்யூ பண்ணுறாங்களோ அப்போவுமே அவங்களுக்கு சப்ளை கிடச்சிருச்சு. சப்போஸ் அந்த சப்ளை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு போகிறதுக்கு கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களை டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, ஈவன் மேரேஜ் லைஃப்பில் கூட சில பேர் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டு உங்களை கம்ப்ளீட்டாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு இதுக்கு ஜம்ப் ஆகிறது நீங்கள் நிறைய விஷயத்தில் படிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வேறு ஒரு பீப்புளை கண்டுபிடிக்கிறாங்க, சப்ளையாக பார்க்குறாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டோ ஆர் ஒய்ஃபை வந்து அவங்க வந்து டீவேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்லோவாக, அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு சேஃபாக போகலான்றதை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் கோஸ்டிங். கம்ப்ளீட்டாக நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்றது தான். பட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப கம்மியாக நடக்கும். ஏன்னா மேரேஜ் லைஃப்பில் அவ்வளோ சீக்கிரம் வந்து நார்சிஸ்டிக் வந்து கோஸ்டிங் பண்ண முடியாது, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் லா வந்து உங்கள் சைடு தான் நிற்கும். நீங்கள் போலீஸில் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைடு தான் வந்து நிற்கும். அதனால் டிவோர்ஸ் பண்ணாமல் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து உங்களை கோஸ்ட் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதுக்கு எந்த வித லாபமும் கிடையாது. அதனால் அவங்க உங்களை கோஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு சப்ளைக்கு போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் அந்த எமோஷனல் ட்ராப்னா என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நார்சிஸ்டிக் வந்து கோஸ்டிங் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் காணாமல் போயிட்டாங்க, மெசேஜில் பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கால் எடுக்கல, அவங்க ஃபோன் நம்பர் மாற்றிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எப்படி? த்ரூ டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போவீங்க, இல்லைனா ஃப்ரெண்டு வழியாக, ஏதாவது காமன் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அது வழியாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, இல்லைனா உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுடைய நம்பரை அந்த காமன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கோஸ்டிங் வந்து நார்சிஸ்டிக் வந்து 2 விதத்துக்காக பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் கண்ட்ரோலுக்காக. அந்த பவர் அண்ட் கண்ட்ரோலில் தான் நிறைய விஷயங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்னேன். அதாவது அவங்க வந்து நீங்கள் கெஞ்சணும்னு நினைப்பாங்க, உங்களுடைய ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு அவங்க பின்னாடியே அலையணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த நியூ சப்ளை வர்றது இன்னொரு ரீசன், அதுக்கு தான் உங்களை வந்து அவங்க வந்து கோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த பவர் டைம் சொன்னல, இந்த பவர் கண்ட்ரோல், அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எமோஷ்னலாக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சினாலும் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய எமோஷன்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்சிஸ்டிக் வந்து பவர் அண்ட் கண்ட்ரோலுக்காக உங்களை வந்து கோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப போய் அவங்கக்கிட்ட கெஞ்சுறீங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் நீங்கள் இன்னொரு சான்ஸ் தரீங்க அப்படின்னா தட் இஸ் த டைம் நார்சிஸ்ட் வந்து உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ளார அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த டைமில் நார்சிஸ்டிக் பீப்புள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் இருக்கும். அதாவது அதுதான் கரெக்டான டைம், ஓகே இப்போது விக்டிம் வந்து என்னை டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க கோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப அதை பற்றி கவலையே படல அப்படின்னா அவங்க கோஸ்ட் பண்ணால் கூட ஓகே, அவங்க தானே கோஸ்ட் பண்ணாங்க, அவங்க தானே காணாம பண்ணாங்க, அவங்களே வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா நார்சிஸ்டிக்கால் இதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றது தான் அதில் அர்த்தம். அதாவது ஒன்று அந்த மேனிப்புலேஷனில் அவங்க தோத்துட்டாங்க, ரெண்டாவது அவங்க வந்து
நினச்சதை விட நீங்கள் வந்து வேறு விதமான பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆல்ஃபா ஒரு சிக்மா பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே, உங்களை அந்தளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் உங்களால் அந்த எமோஷனலை வச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற போது அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்றது தான். பட் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் திரும்ப கெஞ்சினீங்க அப்படின்னா அது வந்து பவர் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட ஷிஃப்ட் ஆகுது கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களோட எமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களோட எமோஷன்ஸ் மொத்தமாக அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் இந்த கோஸ்டிங்கில் அவங்க பார்க்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ எல்லா நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நார்சிஸ்ட் எப்போவுமே பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்போவுமே நீங்கள் போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே, விக்டிம் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா விதையும் எடுத்து வெளியே விடலாம் அப்படின்றது தான். இல்லை, அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்போ நீங்களே போய் அவங்க காலில் விழலை அப்படின்னா நார்சிஸ்ட் வந்து 2 பண்ணுவாங்க. ஒன்று, ஓகே இதுக்கு மேலே இவனை மேனிப்புலேட் பண்ண முடியாது, இவ்வளோ மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சப்ளைக்கு மூவ் ஆகிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வேணும் அப்படின்னா ஓகே நம்மளா போய் திரும்ப பேசி இன்னும் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி லவ் பாம்பிங் ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதில் வந்து அந்த கண்ட்ரோலை உருவாக்கலாம். ஸோ முழுக்க முழுக்க இந்த கோஸ்டிங் வந்து பவர் ஷிஃப்டிங்காக அவங்க பண்ணுறது. இதுதான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் ட்ராப். இல்லை அப்படின்னா நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியூ சப்ளைக்கு மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்கு நீங்கள் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டிக் சப்ளை வந்து பர்மனெண்ட்டாக அவங்கள வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. டெம்பரரியாக வந்து அந்த லவ் பாம்பிங் டிவேல்யூ டிஸ்கார்டுன்னு போய்கிட்டே இருக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நார்சிஸ்டிக் பீப்புள் இன்னொரு சப்ளை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களை பர்மனெண்ட்டாக டிஸ்கார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கோஸ்டிங் வந்து எண்டு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த எமோஷ்னல் ட்ராப்பில் நீங்கள் திரும்ப போயிட்டு அவங்களுடைய ஜாப் வழியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட் வழியாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலோ அது வந்து பயங்கரமான ரிஸ்க்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் எமோஷ்னல் ட்ராப். ஏன் அப்படின்னா நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை கோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மாதிரியான பர்சன், நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர்டா இல்லைனா வந்து நீங்கள் ரக்கடா அப்படின்னு. அதாவது அவங்க வந்து கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு போவீங்கன்றதை நல்லா எவாலுவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அக்ரெசிவான பர்சன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு சப்ளை மூவ் ஆகுறாங்கல்ல, அந்த சப்ளை கிட்ட உங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிவிடுவாங்க. அதாவது நான் என் எக்ஸை லவ் பண்ணேன், எக்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, அவங்க வந்து இப்போது நான் என்னை லவ் பண்ணுறது பிடிக்கல, அதனால் என்னை வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சப்போஸ் டார்ச்சர் பண்ணால் நீங்கள் தான் என்னை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நியூவாக இருக்கக்கூடிய சப்ளை கிட்ட சொல்லி அவங்கள நல்லா மாற்றி வச்சுருவாங்க. இப்போது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்டு மூலமாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல போய் நிற்கிறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப அக்ரெசிவாக அவங்களுடைய நியூ சப்ளையை வச்சு உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது அவங்க நியூ சப்ளை உங்கள் மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை உங்களை ஆளை வச்சு மிரட்டலாம், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்சிஸ்டிக்கே ரொம்ப பலமானவங்களாக இருந்தாங்க, உங்களை விட அவங்க பலமானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சப்ளை இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக வேறு ஒரு ஆளை வச்சு கூட உங்களை வந்து மிரட்டுவாங்க, எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் நீங்கள் கோஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை மீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லவ் பாம்பிங்கில் ஸ்டேஜில் பார்த்து அதே நார்சிஸ்டிக் பர்சனாக இவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு ஒரு சப்ளைக்கு மூவ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள மீட் பண்ணிங்கன்னா உங்களை இந்த உலகத்திலே பெரிய விரோதி மாதிரி பார்ப்பாங்க. அப்போது அவங்க பயங்கர அக்ரெசிவாக உங்கள் மேலே வந்து கத்துவாங்க, ஏதோ நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. நான் ஒரு கேஸில் வந்து பார்த்துருக்கேன், இது உண்மையாக நடந்தது. ஒரு நார்சிஸ்டிக் கேர்ள் வந்து ஒரு பையனை வந்து கோஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போயிடுறான். ஆனால் இந்த பையன் வந்து ரொம்ப அப்சஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு வெளியில் போய் நிற்கிறான். வெளியில் போய் நின்னோன்னா அந்த பொண்ணு வந்து வரும்போது அவனை வந்து நேரில் மறித்து பேசுகிறான். இந்த மாதிரி நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன், நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பொண்ணு அவனை கண்டுக்காமல் அப்படியே போகிறா. உடனே வந்து பின்னாடியே போகிறான், நில்லு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல நின்று பயங்கரமாக கத்திட்டு இந்த பையன் வந்து ஏதோ அவளை வந்து செக்ஷுவலாக ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிமாக அந்த இடத்துல நின்று ரோட்டில் நின்று பயங்கரமாக கத்துனோன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த பையனை பிடிச்சி அடின்னு அடித்து இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பயங்கரமாக செத்துட்டான். ஏன் அப்படின்னா அவனை வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணை வந்து அவன் வேறு ஒரு பிளேஸில் வச்சுருக்கான், இவ தான் என்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃப், இவ தான் நமக்காக எல்லாமே பண்ணுவா, இப்படி தான் இவங்க பேசியிருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் மறைஞ்சிட்டா. ஏன்னு வந்து தேடி பார்த்தா இப்போ வேறு மாதிரி இருக்கா. வேறு மாதிரி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த மேனிப்புலேஷன், அதாவது இவனை வந்து ஒரு கெட்டவனாக இந்த சொசைட்டிக்கே ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அவள் மாறிட்டா. அப்போ இவனுக்கு இவ்வளோ நாள் லவ் பண்ண அந்த கேர்ள் எங்கே அப்படின்ற தேடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ரோட்டில் நின்று அந்த பொண்ணு கத்துவா, மற்றவங்களாம் இவனை வந்து ஒரு கெட்டவனாக பார்க்குற அளவுக்கு, அந்த சொசைட்டியும் இவனை கெட்டவனாக பார்க்குற அளவுக்கு அவன் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கோஸ்டிங்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய நார்சிஸ்டிக் பீப்புள் கண்டிப்பாக வேறு மாதிரி இருப்பாங்க.
இது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. எஸ்பெஷலி அவங்க நியூ சப்ளைக்கு மாறிட்டாங்கன்னா அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய லுக்கு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இல்லையே நான் மீட் பண்ண பர்சன் மாதிரி இருக்கும். நீங்கள் பழைசெல்லாம் பேசுனீங்கன்னா அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தன்னோட எக்ஸை பற்றி சொல்லி ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ன எக்ஸ் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, அவங்க கெட்டவங்க அப்படிலாம் சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஏதோ ஒரு டைமில் அவங்க எக்ஸ் வந்து தன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த எக்ஸை வந்து அவங்க பாடாப்படுத்தி கோஸ்ட் பண்ணிவிட்டு பயங்கர மேனிப்புலேட்டிவாக அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க எக்ஸ் வந்து நல்லவங்க தான், ஆனால் உங்ககிட்ட கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க உங்களை ஹீரோவாக பார்ப்பாங்க, அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களை ஹீரோவாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் போய் அவங்கள சண்டை அந்த எக்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி உங்களை அப்படியே மாற்றுவாங்க. இந்த சினாரியோவை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸாக மாறிடுவீங்க, வேற ஒருத்தங்க வந்து சப்ளை ஆவாங்க, அந்த சப்ளைக்கிட்டும் அதே தான் அவங்க போய் சொல்லுவாங்க. இது வந்து சைக்கிள். ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து அன்டில் மேரேஜ் ஆகிற வரைக்கும் நிறையா ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இது போகும்போது இந்த மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து முழுக்க எமோஷ்னல் ட்ராப் அப்படின்றது தான். ஸோ எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களுக்கு கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள போய் நீங்கள் வந்து நேராக மீட் பண்ணுறதோ இல்லைனா வந்து திரும்ப அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், குட் பீப்புள் நெவர் எவர் கோஸ்ட். அதாவது நீங்கள் சீட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க, நீங்கள் வந்து அவங்கள கை நீட்டி அடிக்காமல் இருந்திருந்தீங்க, நீங்கள் வந்து பொய் சொல்லாமல் இருந்திருந்தீங்க, நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்க, நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஆர் செக்ஷுவலாக அவங்கள ஏதாவது டார்ச்சர் பண்ணாமல் இருந்திருந்தீங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருந்தீங்க. பட் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு சின்ன சண்டை தான் வருது, ஆனால் அதுக்காக அவங்க வந்து கோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க எதோ நியூ சப்ளையை கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை அப்படின்னா ஒரு பவர் அண்ட் கண்ட்ரோலுக்காக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த டைமில் அந்த ஒரு எமோஷ்னல் ட்ராப்பில் போய் நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ திரும்ப நல்லா உங்கள் மைண்டுக்கு ஏற்றிக்கோங்க, கோஸ்டிங் இஸ் நாட் லவ் அட் ஆல். தெரியாமல் யாரும் கோஸ்ட் பண்ண மாட்டாங்க, க்ளோஷர் கொடுக்காம ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க எமோஷ்னல் ட்ராப். அந்த எமோஷ்னல் ட்ராப்பில் நீங்கள் விழாதீங்க அப்படின்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் வேறு யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.